இடமுறுக்கு அவல் பொறி அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய ஆரோக்கியமான உணவு பகுதியில குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு உணவுங்க. நமக்கு கூட பிடிக்கும், ஆனா டாக்டர் சொல்றதுனால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். பட் எனிவே சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பதார்த்தம் என்னன்னு தெரியுமா? கிறிஸ்பி பீனட் பொட்டேட்டோ சாட். பொட்டேட்டோன்னு சொன்னாலே யார் வேண்டாம்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் உருளைக்கிழங்கு கறினா அவ்வளோ ஆசைங்க. அதனால அதை சாட் மசாலா போட்டு சூப்பராக கிறிஸ்பாக பண்ணும்போது யாருங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. அது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? மஞ்சப்பொடி, ஜீரகப்பொடி, சாட் மசாலா, வேர்க்கடலை வறுத்தது, எலுமிச்சை சாறு, காரப்பொடி, சர்க்கரை, எண்ணெய், உருளைக்கிழங்கு வேக வச்சு உரிச்சு, இதெல்லாம் இருந்தா 5 நிமிஷத்துல கிறிஸ்பி பீனட் பொட்டேட்டோ சாட் ரெடி பண்ணிடலாமா? இப்ப செய்முறை. நல்லா கொஞ்சம் எண்ணெயை நிறைய விட்டுக்கோங்க. ஏன்னா எண்ணெய் நல்லா இருந்தால் தான் இந்த கிறிஸ்பாக வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்ல தோல் எடுத்துருக்கோம். இதை 2 கட் பண்ணிட்டு குழந்தைகளுக்கு அன்றாடம் ஒரு உருளைக்கிழங்கு நம்ம நல்லா வேக வச்சு மசிச்சுட்டு கொடுத்தோம்னாக்கா அவ்வளவு உடம்புக்கு நல்லதுங்க. கொஞ்சமா உப்பு போட்டு மசிச்சுட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எண்ணெய் விடாம உடம்புக்கு அவ்வளோ நல்லது. என்ன மாதிரி குண்டா இருக்கக்கூடியவங்க கூட இழைக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம நாக்குக்கு அப்படி கேட்குமாங்க? நமக்கு அதை நல்ல எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி அப்படி ஒரு காரத்தை போட்டு அதை சாட் மசாலா மாதிரி பண்ணி கரன்னு கிறிஸ்பா சாப்பிட்டாதானே உருளைக்கிழங்கே பிடிக்கும் சொல்லுங்க. இன்னும் பார்க்க போனீங்கன்னாக்க நம்ம பிரெஞ்ச் ஃப்ரை அப்படின்னு சொல்றத யாருங்க இன்னைக்கு வேண்டாம்னு சொல்றாங்க? பிரெஞ்ச் ஃப்ரையை நீங்க கொண்டாந்து முன்னாடி வச்சுட்டீங்கன்னா எவ்வளவு குண்டா இருந்தா கூட அவங்க கண்ட்ரோல்ல இருப்பாங்களா சொல்லுங்க? அதுதான் அந்த உருளைக்கிழங்கோட தன்மை. எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய தன்மை இந்த உருளைக்கிழங்குக்கு இருக்கு. இப்போ அதுல அந்த எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அதுல நீங்க மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுட்டு ஜீரகப்பொடி இந்த உருளைக்கிழங்கு நல்ல கேஸ்ட்ரிக் இருக்கும்னு சொல்லுவாங்க, ஃபேட். அதுக்கு இந்த ஜீரகத்தை சாப்பிட்டாக்க இந்த எண்ணெயோட நெஞ்சு கரிப்பு இருக்குல்ல அதெல்லாம் போயிடும். அதனால தான் அந்த ஜீரகப்பொடியை நம்ம அதுல போடுறது. இப்போ நீங்க இந்த வேர்க்கடலை இருக்கு பாருங்க வறுத்தது, அதையும் கொஞ்சம் சைட்ல இந்த எண்ணெயில பொரிச்சிடுங்க. இதுல இந்த காரப்பொடி, இப்போ எங்க வீட்டுல எங்க இன்லாஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காரப்பொடி இருக்கு பாருங்க, காரப்பொடியே யூஸ் பண்ண மாட்டாங்க உருளைக்கிழங்கு கறிக்கு. நல்லா இவ்வளவு வெத்த மிளகாயை நல்லா ஊற வச்சுட்டு உப்பு பெருங்காயம் போட்டு அம்மியில போட்டு நல்லா அரைச்சு அந்த விழுதை எடுத்துட்டு அதை நல்லா உருளைக்கிழங்க வேக வச்சதுல இந்த மாதிரி 2 கட் பண்ணிட்டு அந்த விழுதை தூக்கி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவாங்க பாருங்க. சொல்லும் போதே அவ்வளோ டேஸ்ட்டுங்க. பொட்டேட்டோ டிக்கா எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி பண்ணணுங்க. பண்றது ஒரு இன்ட்ரெஸ்டோட நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னாக்க எல்லாருமே ரசிச்சு ருசிச்சு புசிச்சு சாப்பிடுவாங்க இல்லையா? இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு அந்த பீனட்ஸையும் போட்டு அதோட ஃப்ரை பண்ணி ஜீரா, மஞ்சப்பொடி, தனியா பொடி எல்லாத்தையும் போட்டு ஃபைனலா கொஞ்சோண்டு சாட் மசாலாவையும் போட்டு நீங்க அந்த குழந்தைகளுக்கு ஒரு பிளேட்ல நீங்க எடுத்து வச்சு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு உடம்புக்கு நல்லதுங்க. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப ஃபைனலா நம்ம அதுக்கு கொஞ்சம் உப்பு போடணும். ஏன்னா உப்பு போட்டு நம்ம பாயில் பண்ணியிருக்கோம், ஆஃப் பாயில்டு, அதாவது உப்பு போட்டு அரை உப்பு போட்டு பண்ணியிருக்கோம். மேலாக ஃபைனலா நீங்க கொஞ்சம் உப்பு போட்டீங்கன்னா தான் அந்த டேஸ்ட் கிறிஸ்பியா ரொம்ப நல்லா இருக்கும். முதல்லயே நீங்க உப்பு போட்டீங்கன்னா அந்த கிறிஸ்பா இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப தவிர்க்கப்படும். அதனால ஃபர்ஸ்ட் ஃபைனலா கொஞ்சம் போட்டுக்கோங்க. வேக வைக்கிற உருளைக்கிழங்குல கொஞ்சம் உப்பு போடணும். ஓகே, இப்போ எல்லாம் ரெடி பாருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சர்விங் பவுல்ல எடுத்து போட்டுடணும்.
இதை இந்த எண்ணெயோட நீங்க போடாம தனித்தனியா எடுத்து அதுல போட்டுருங்க.